Hi friends, வணக்கம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்லா லூஸாக ஃப்ரீயாக ட்ரெஸ் போட்டு பண்ணுறது தான் எப்போவுமே ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அது மாதிரிலாம் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் வெறும் சாரீ மட்டும் தான் கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிற சிஸ்டர்ஸ்க்கு அவங்களையும் மோட்டிவேட் பண்ணணுங்கிறக்காக நம்ம இடையில சாரீ கட்டிட்டு எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிப்போம். இந்த பதிவில் ஜஸ்ட் ஸ்டாண்டிங்லேயே இருந்து எக்ஸசைஸ் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஈவன் இதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் பண்ணுற எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ், அதுக்கு முன்னாடி யோகா போசஸ் நிறைய இது மாதிரி சாரீஸில் அப்பப்போ பண்ணிட்டு வரோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எக்ஸசைஸ் என்னதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ என்னடா இது சாரியில் பண்ணுறதுக்கு ரொம்ப அலப்பறையாக ஹிப் பெல்ட் மாதிரியெல்லாம் போட்டிருக்கேனே நினைக்க வேண்டாம். ஸோ ஒரு கேமராவுக்கு முன்னாடி பண்ணுறவங்க போது சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இங்கே பின் குத்தணும் இங்கே பின் குத்தணும்னு குத்துறதுக்கு பதிலாக சாரியும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது எனக்கு வசதியாக இருக்குது, கம்ஃபர்டபுள்னு தோணுச்சு, நான் அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரூம்லன்னு பண்ணுறவங்க இந்த மாதிரி இது தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 44 வயசில் நான் போடுறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் போடுங்க. இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எதுவும் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது விண்மில் பண்ண போகிறோம். காலை நல்லா வைடாக வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் டச் ரைட் டு லெஃப்ட் ஒரு 50 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சைட் டு சைட், சைட் டு சைட், ரிலாக்ஸ். செகண்ட் எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது கை ரெண்டும் சைடில் வச்சுக்கோங்க. உள்ளங்கை சைடில் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இங்கே 3 டைம்ஸ் சர்க்கிள், 4th டைம் கிளாப், 3 டைம்ஸ் சர்க்கிள், 4th டைம் கிளாப். ஸோ இது அப்பர் பாடிக்குள்ளது. ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். இதுவே லோயர் பாடிக்குமே ஜஸ்ட் ஒரு டேப் டேப், இதையுமே முடிஞ்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். சிங்க் ஆகலைன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் விட்டுருங்க. ஒன்லி அப்பர் பாடி பண்ணிக்கோங்க. முடியறவங்க கிளாப், கால் கண்டினியூஸாக டேப், கை 3 டைம்ஸ் சர்க்கிள், தென் கிளாப். இது கொஞ்சம் ஒரு 10 ரெப்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பேக் சைடு கூடி நீங்கள் இந்த சர்க்கிள் பண்ணிக்கலாம். தென் கிளாப், சர்க்கிள், கிளாப், ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். மூணாவது ஒரு ஜம்பில் பண்ணிக்கலாம், ஜம்பிங் கார்டியோ மாதிரி. கையை என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அப் டவுன் அப் டவுன். கால் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் பேக், வெர்டிக்கல் ஜம்ப் பண்ணுறீங்க. ரெண்டும் சேர்த்து ரிலாக்ஸ். முதல்ல சொன்ன மாதிரி 30 to 50 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் 20-20 ஒரு பிரேக் எடுத்து கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். 4th எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. காலை ஒரு வி ஷேப்பில் வைக்கிறீங்க, முட்டை பெண்ட் பண்ணுறீங்க, டவுன் உட்காந்துருக்கீங்க. ஹாஃப் ஸ்குவாட். கை ரெண்டும் செஸ்ட்டுக்கு நேராக, இங்கேருந்து அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட். ஹாஃப் ஸ்குவாட் ஹோல்ட்லேயே இருக்கீங்க. ஸோ எப்போ கால் ரொம்ப வலிக்குதுன்னு தோணுதோ ஜஸ்ட் எஞ்சி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அகைன் ஹாஃப் ஸ்குவாட், உட்காடுறீங்க பாதியாக, தென் ஸ்பைன் ட்விஸ்ட். சேம் திங் 30 to 50 ரெப்ஸ் பண்ணிக்கலாம். தென் ரிலாக்ஸ் அப். அடுத்த 5வது நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்பர் பாடிக்கு புஷ். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுற மாதிரி நல்ல புஷ். லோவர் பாடி என்ன பண்ணுறீங்க, ரிவர்ஸ் லஞ்சஸ். ஒரு கால் நல்லா பின்னாடி போய் டவுன், முன்னாடி உள்ள முட்டும் மடக்கியிருக்கீங்க. ஸோ பேக்கில் போது ஒரு கால், அந்த முட்டு மடக்கியிருக்கும், ஃப்ரண்டில் உள்ள காலோட முட்டு மடக்கியிருக்கும். இந்த புஷ்ஷுமே நல்ல எஃபெக்டிவாக ஒரு வெயிட்டாக இருக்கிற ஏதோ ஒரு டேபிளோ ஆப்ஜெக்டோ தள்ளுற மாதிரி ஃபுல் புஷ். அப்படின்னா தான் அப்பர் பாடி ஃபுல்லாகவே இன்வால்மெண்ட்டோடு பண்ண முடியும். அண்ட் ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். 6வது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜம்ப், இன்னொரு கார்டியோ பண்ணிக்கலாம். கை ரெண்டும் பின்னாடி வச்சுக்கிறோம். பட் கிக் ஜம்ப். காலை நல்லா பின்னாடி போய் பட்டில் போய் டச் ஆகிற அளவுக்கு நல்லா அப், ரேஸ், பட் கிக் ஜம்ப். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். ரிலாக்ஸ். அடுத்த எக்ஸசைஸ்க்கு ஹாஃப் ஸ்குவாட் பண்ணோம். இப்போது ஃபுல் ஸ்குவாட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக முடிகிறவங்க ஃபுல்லாக உட்காடுறீங்க. எந்திக்கும் போது உங்களோட குதிங்கால் ரேஸ். ஃபுல் ஸ்குவாட், எந்திக்கும் போது குதிங்கால் ரேஸ். கண்டினியூ டவுன், குதிங்கால் ரேஸ். ஃபுல்லாக உட்கார முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஹாஃப் வேணாலும் உட்காந்துட்டு ரேஸ். அதே மாதிரி எந்தெந்த எக்ஸசைஸில் ஜம்ப் பண்ணோமோ அது முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக ஜம்புக்கு பதிலாக
டேப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல் ஸ்குவாட் அண்ட் ஹீல்ஸ் அப், ஃபுல் ஸ்குவாட், ஹீல்ஸ் அப், ரிலாக்ஸ். அடுத்து நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் பேக் பெண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். பேக்கில் ஒரு சின்ன பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட், பேக் பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட், பேக் பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட், பேக், ஃபார்வர்ட், பேக், ஃபார்வர்ட். ஸோ இதையுமே 20 to 50 reps பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம். வித்தவுட் ரோப், ஜஸ்ட் கை வச்சு ரோப்பு சுற்றுற மாதிரியே வச்சுக்கிறோம் சைடில். அண்டு குட்டி ஜம்ப் தரையில் இருந்து. சப்போஸ் இந்த ஜம்ப் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக டேப் 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 அண்ட் கை கண்டினியூ. முடிஞ்சால் ஜம்ப், முடியலன்னா டேப். ஸோ இது 50 reps வரைக்கும் 4 செட் 5 செட் இப்படி கூட நீங்கள் எவ்வளோ முடியுதோ உங்களால் அவ்வளோ பண்ணலாம். ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். அவ்வளோதாங்க, எக்ஸசைஸையும் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம சொல்ல வர்றதெல்லாம் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லை. ஸோ சாரி கட்டியிருக்கேன் என்னால் எக்ஸசைஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு மேலே அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரீயாக நம்மளை ஒரு ட்ராக்கோ ஒரு டிஷர்ட் போட்டு பண்ணும்போது இருக்கிற மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ண முடியாதுன்னா கூட இது கேமரா முன்னாடி பண்ண முடியாது. சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களோட ஓன் ஸ்பேஸில் பண்ணும்போது அழகாக நீங்கள் வசதியாக நீங்கள் சரியில்லைன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ எல்லா தரப்பட்ட சிஸ்டர்ஸ்க்கும் எல்லா செக்மெண்ட்டில் உள்ள பீப்புளுக்குமே வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலோட ஒரு ரொட்டீனாக கொண்டு வரணும். எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், எப்படி சாப்பிட்றோம், எப்படி தூங்குறோம், அது மாதிரி தான் எக்ஸசைஸுங்கிறதையும் பண்ணணும். அதுக்கு ஆடை ஒரு தடை இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.